ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கவின் வ்ளாக்ஸ்ல என்ன ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். என்ன மூவின்னு பார்த்தோம்னா டான் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இல்ல, டான் பட மூவில நம்மட கவின், அடுத்தது அதித்தி போகங்கர்லாம் சொல்லி பெரிய பெரிய நட்சத்திரங்களை எல்லாம் வச்சு இளண்ட டைரக்ஷன்ல வந்த ஸ்டார் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த இளன் வந்து இதுக்கு முதல் வந்து இந்த பியார் பிரேமா காதல் சொல்லி ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து கொஞ்சம் இயர்ஸுக்கு முதல் வந்து இந்த எங்களை மாதிரி எல்லாம் உண்மையா லவ் பண்ண பசங்களோட ஸ்டேட்டஸ்ல என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடுத்தது நம்ம ரிங்கிங் டோன்ல எல்லாம் வந்து பியார் பிரேமா காதல் வைக்கிற அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு லவ் மூவி தான் பியார் பிரேமா காதல். அதோட டைரக்டர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்றாருன்னு போது ரொம்பவே ஹைப்பா இருந்துச்சு. சரின்னு சொல்லி இந்த டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு போய் தியேட்டர்ல உட்கார்ந்தா இந்த படம் எங்கட ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா, இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்று சொல்லி இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். சரி வாங்க. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த படத்தோட ஸ்டோரி, இந்த படத்தோட ஸ்டோரின்னா வந்து இந்த புதுசாலாம் வந்து அப்படி இப்படிலாம் தேடியெல்லாம் எடுத்த மாதிரி எல்லாம் இல்ல, கிட்டத்தட்ட பழைய கதை தான். மாட்டிக்கிட்ட பங்கு அப்பப்போ வந்து டான் பட சாயல் எல்லாம் வந்து வந்து போகும். ஓகே, என்ன ஸ்டோரின்னு பார்த்தா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு படியன் என்னதான் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லி சந்தோஷமாவே இருக்கிற ஒரு குடும்பத்துல சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் அவங்க அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றார். அதுக்கு பிறகு ஒரு காலேஜுக்கு லவ் வச்சு காலேஜுக்கு லவ் பண்ண போல படிக்க போறார். அங்க போய் ஒரு லவ் பண்றார். திரும்பி பார்த்தா திரும்பி வந்து தான் ஆக்ட் பண்ணணும், திரும்பி அந்த ஆம்பிஷன் தான் முக்கியம்னு சொல்லி திரும்பி ஓடுறார். ஓடும் போது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்குது அவருக்கு, நல்ல மூவில ஆக்ட் பண்றதுக்கான நல்ல சான்ஸ். அப்ப வீட்டையெல்லாம் சொல்லி ஊருக்கெல்லாம் சொல்லி தெரிஞ்சாக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷமா அந்த ஆம்பிஷனை நோக்கி போயிட்டே இருக்கும்போது குறுக்க இந்த கௌஸ்டிக் வந்தாண்ட மாதிரி ஒரு வாகனம் வந்து குடுவான் நடுவுல. அதோட அவர் பெரிய ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆம்பிஷன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு பிறகு அவர் முகத்துல இப்படியே ஒரு பெரிய தழும்பு. இதுக்கப்புறம் உடஞ்சே போறாரு கவி. என்ன சொல்றது, இனி என் கேரியரே முடிஞ்சு இன்னைக்கு பிறகு இந்த பேச வச்சுட்டு யாரா படம் நடிக்க கூப்பிட போறான்னு சொல்லி சோகமா இருக்கும்போது அந்த நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. எந்த பொண்ணுல வேலை பார்த்த மாதிரி அந்த லவ் பண்ண கேர்ள் இருக்காதானே வந்து, நீ எனக்கு தேவையில்ல கவி, என்ன நீ எல்லாமே என்ன இரிட்டேட் பண்றா, என்ன லவ்வே பண்றா இல்ல சொல்லி பூ மாதிரி எல்லாம் உள்ள பூவெல்லாம் வளர்த்து வச்சு அந்த முள்ளெல்லாம் குத்தி 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 குத்தின்னு சொல்லி நம்மளோட சிம்பு சொல்ற மாதிரி அதெல்லாம் சொல்லி கவின் அப்படியே கலட்டி விட்டுறான். கலட்டி நீ இல்லாம நான் பார்த்தா கெரியர்ல இங்கால பார்த்தா ஃபேஸ் இல்ல, அப்படியே பின்னாக்கா திரும்பி பார்த்தா லவ்வரும் இல்ல. இனி நம்மளோட ஹீரோ தோத்துட்டாரா என்னும் போதுதான் ட்விஸ்டே வச்சிருந்தார் நம்ம இளன். என்னன்னு பார்த்தா டார்லிங் படத்துல வந்த மாதிரி நம்மளோட ஹீரோ வந்து ஒருத்தைய ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோவை வந்து இன்னொரு கேர்ள் வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப இவ இனி இல்லைன்றோனே அந்த கேப்பை பிடிக்கணுமே என்று சொல்லி இவ இடைக்குள்ள வந்து இவருக்கு ப்ரப்போஸ் பண்றார். அதுக்கு பிறகு இவர மனசாவை மாத்தி இவரை பழைய மாதிரி மாத்தி படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தா சட்டுன்னு அந்நியனா மாறுற மாதிரி கவின் திரும்பியும் அந்த அம்பிஷன் தான் முக்கியம் சொல்லி திரும்பியும் லவரோட சண்டை பிடிச்சி தன் ஃபேமிலியோட சண்டை பிடிச்சி இங்க யாருமே வேணாம், எனக்கு அம்பிஷன் தான் முக்கியம் சொல்லி திரும்பி அம்பிஷனை தேடி போறார். திரும்பி அம்பிஷனை தேடி போடும்போது அந்த அம்பிஷன் கடைசியில சக்சஸ் ஆகுதா முடியுதான்றதான் எங்களுக்கு வந்து கதையா இருக்க போது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, இதுதான் கதை. ஓகே, இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ப்போம். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் முதல் பாயிண்ட் கவின் 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 கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். கவின் வந்து அவர் ஆக்டிங்ல வந்து ஒரு ஜீரோ ஒரு -1 பாயிண்ட் கூடி அவர் மிச்சம் வைக்கல. அவ்வளோ மினக்கிட்ட நடிச்சிருக்கிறார். ஒவ்வொரு சீன் வந்து காலேஜ்ல வந்து ஒரு காலேஜ் பையன் அப்படி இருப்பான். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா வந்து ஒரு வெட்டிங் பண்ணி ஒரு ஃபேமிலியோட இருக்கிற ஒரு போய் எப்படி இருப்பான். வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் அதோட வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மாசமா 2 மாசமா ஒரு வீட்லயே ஒரு வெளியே எங்கேயுமே போகாம அப்படி தொப்பையெல்லாம் வச்சு பெர்ஃபெக்டா நடிச்சிருப்பா. அவரோட ட்ரெஸ் கோடுல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரியே பார்த்தோம்னா வந்து கவின் உண்மையாவே இந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒரு சீன் அப்படி புள்ளி அப்படி கையில வச்சுட்டு அழுவார் பாருங்க, வங்கமா இருக்கணும் அந்த சீன்லாம். வேற லெவல். அந்த ஆடியன்ஸ் அவ்வளவு பேரையுமே அப்படியே கைக்குள்ள கட்டி போட்டு கிளைமேக்ஸ்ல எல்லாரையுமே கைதட்ட வச்சு வேற லெவலா இருந்துச்சு. அதை விட 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜா அன்றும் இன்றும் என்றும் அன்னைக்கு இடைக்குள்ள ஒரு மியூசிக்கை போட்டுருப்பாரு பாருங்க. சோகம் ஒன்று வரும்,
ஒரே நாளில் வாழ்க்கை இன்று எங்கு மோடி போகாது அப்படியே ஒரு கொஞ்சம் நேரத்துல ஒரு வைப் பண்ண வழிகிறதுல கண்ணை மூடி அப்படியே இமேஜினுக்குள்ள போயிட்டு தெரியுமா அப்படி இருந்துச்சு அந்த சாங். ஏற்கனவே நம்மட அந்த புதுப்பேட்டையில இருந்து சரவணன் சொல்லி அந்த தனுசுர படத்துல வந்து படம் அப்படியே தூக்கி போட்டு அவ்வளவு மெச்சா இருந்திருக்கு. வேற லெவல் ஒரு படத்தும் வந்து இந்த படம் வந்து சவுத்தா போற டைம்ல யுவன் மியூசிக் போட்டு அப்படியே ஆடியன்ஸ் எல்லாருமே எழுப்பி விட்டுருவார். உண்மையாவே யுவன்டா மியூசிக் இல்லாட்டி இந்த படம் வந்து உண்மையாவே ஒரு ஃப்ளோப் ஆன மூவியா தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து அந்த ஹீரோயினும் செகண்ட் ஹீரோயின் ரெண்டாவது லவ் பண்றவர், அதாவது ஜிமிக்கி தான் வேற பேர். ஜிமிக்கியும் கவினும் வந்து வார சீன் எல்லாம் வந்து நம்மளோட கூட இருக்கிற படியன், நம்மளோட ஃப்ரெண்ட் படியன், முன் வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன், தெரிஞ்ச பொடியெல்லாம் லவ் பண்ண எப்படி இருக்கு அப்படியான ஒரு லவ் தான். அந்த என்ன சொல்லுவாங்க, நாம லவ் பண்ற பொண்ணை விட நம்மள லவ் பண்ற பொண்ணை பாடுறான்ற மாதிரி தான் இருக்கு இந்த சீன். அவரோட அந்த அம்பிஷனுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டா கோஆபரேட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கு. லவ்வர்ஸோட எல்லாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு வேற லெவலான படம். அதே மாதிரி நம்ம நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா என்ன சொல்றது, இந்த சீன் இதுக்கு பிறகு இந்த சீன் தான் வரும், இதுக்கு பிறகு இதுதான் வரும்னு சொல்லி அவங்க கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சில சீன் வச்சிருப்பாங்க. இரிட்டேட்டிங் ஆகிட்டு அந்த சீன்லாம். அந்த கோலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கோல் வரும்னு எங்களுக்கு தெரியும், அந்த கோல் எடுத்து ஆன்சர் பண்ண அதை அந்த எதிர்பார்த்திருக்கிறால் கோல் பண்ணியிருக்க மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து அப்படியே அப்பன்டமா வச்சிருப்பாங்க. எல்லா படத்துலயுமே பார்த்த சீக்வன்ஸ் தானடா அப்படியான நீ பார்த்த ஒரு ஆம்பிஷன் தேடி ஓடுற தோனியோட MS தோனின்ற படம், அடுத்த எதிர்நீச்சல்ன்ற படங்கள் எல்லாம் எப்படின்னா நிறைய சீனா பார்த்துட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் இல்லாம ஆக்கிருக்கலாமோ எங்களுக்கு தோணுது. அடுத்தது முக்கியமான ஒரு பெரிய படத்துக்கு பெரிய ஒரு தூணா இருக்கிறது அந்த அம்மா கேரக்டர் வந்து ஆடியன்ஸோட ஃபுல்லா செட்டே ஆகல. கவின் அந்த ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும்போது உங்க அம்மா ஒரு புலம்புவா, என் பிள்ளைய எப்படி கொண்டுட்டியடா, நீ படம் நடிக்க போறன்னு சொல்லி கொண்டுட்டியடான்னு சொல்லி ஒரு புலம்புற சீனெல்லாம் வந்து எங்களுக்கே ஒரு மாதிரி என்ன இப்படி ஓவரா பண்றான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு இன்னொரு ஆளை ஒரு நல்ல ஒரு அம்மா சென்டிமெண்ட் நடிக்கக்கூடிய ஒரு ஆளை வச்சுன்னா இனிமே படம் எழும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையாவே போரிங், உண்மையாவே சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அளவுக்கு இல்லாம போயிட்டு என்னடா எப்படி நம்பி வந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைக்கிறீங்களே, எப்படி ஒரு எதிர்பார்ப்போட வந்த படத்தை எப்படி செய்யறீங்களே என்று சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு இடைக்கல அப்பப்போ ஜோக்கை வச்சிருக்கலாம், அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கொஞ்சம் வச்சிருக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் போரிங்கா போன மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து படம் எளிமையா இருக்கு. எவனெல்லாம் இன்டர்வலுக்கு முதல் போனை நோண்டிட்டு கவுண்டர் போட்டுட்டு நக்கல் அடிச்சிட்டு இருந்தாலும் அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே அடக்கி இதுதான் படம், நீ இதைத்தான் பார்க்கணும், நீ இப்ப 7 மணி நீ போனை பாரு இந்த மாதிரி சவால் விட்டு எடுத்துருக்காங்க. படம் வேற லெவலா. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நிமிஷம் வந்து கதிரில இருக்கையிலாம டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருக்கு. இப்பதான் படம் இன்டர்வல் விட்ட மாதிரி டக்குன்னு படம் முடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. வயது முதிர்ந்த போதிலும் அடுத்தது எங்களோட படத்துல லாங் பீரியட் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், டைமை வந்து ரொம்ப ஓவர் ஆயிட்டு அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி படம் வந்து எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட். இனி வந்து என்ன சொல்றேன்னா பெர்ஃபெக்ட் படம் வந்து நீங்க கொடுத்து போய் பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஃபிலிம். நீங்க உங்களோட ஃப்ரெண்டோடையோ ஃபேமிலியோடையோ லவ்வர்ஸோடையோ போய் பார்க்கலாம். 18+ சீன்ஸ்லாம் இருக்கும், லவ் மூவி தானே போனோம் அப்படி எப்பவுமே இருந்துச்சு போகாதீங்க. எல்லா சீனுமே லிமிட்டட். நம்ம ஒரு நீ இப்போ நம்ம எங்களை மாதிரி ஒரு பொடியல் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்க போறோமா, என்ஜாய் பண்ண போறோமா, அந்த என்ஜாய்மெண்ட் மாதிரியே இருக்கும். சரி, இந்த சீன் வந்து ஃபேமிலியோட பார்க்க இல்லாதாண்டா, நீ என்ஜாய் பண்ற டைம்ல என்ஜாய் பண்ணி, ஆனா அதுக்கப்புறம் நீ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுக்காண்டி டிரெக்டர் அந்த கொஞ்சம் ஒரு 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 10 நிமிஷம் ரொமான்ஸ் இருந்தா 5 நிமிஷம் எங்களுக்கு, 5 நிமிஷம் ஆடியன்ஸுக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சொல்லி கொஞ்சம் லிமிட்டா வந்து எல்லாமே செஞ்சிருப்பாங்க. உண்மையா ஒரு வேற லெவலா இருக்கு. நான் இந்த படத்துக்கு எத்தனை கொடுப்பேன்டா 10க்கு 7.5 கொடுப்பேன். உண்மையா நல்லா இருந்துச்சு படம். எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்னு சொன்னாலும் இந்த முன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா செஞ்சிருக்கலாமோ எனக்கு தோணுது. ஓகே, இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம கவின் ப்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.